Exercise 2.1 fifth sum. Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. The solution is let the integer be even. இப்போ x is equal to 2q. இப்போ x ஸ்கொயராக இருந்தது அப்படின்னா 2q ஹோல் ஸ்கொயர். இப்போ அதோட ஆன்சர் 4q ஸ்கொயர். இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது 4ஆல் மல்டிபிள் ஆச்சுன்னா இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 4. மல்டிபிள் ஆஃப் 4 மீன்ஸ் டிவிசிபிள் பை 4. அப்போது இந்த இடத்துல எந்த ரிமைண்டரும் நமக்கு கிடைக்கல. ஸோ இட் லீவ்ஸ் தி ரிமைண்டர் 0ன்னு நம்ம சென்டென்ஸில் எழுதிக்கணும். Therefore, it is divisible by 4 and it leaves remainder 0. Next case 2. இதே ஆட் நம்பராக இருந்தது அப்படின்னா x is equal to 2q plus 1ன்னு நம்ம யூஸ் பண்ணணும். இது ஸ்கொயர் நம்பர் தான் கேட்குறாங்க இல்லையா? அப்போ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2q plus 1 ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போது இது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். சரிங்களா? அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இது 2q ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 2q into 1 plus 1 square. Therefore, இது 4q square plus 4q plus 1. இது எதில் காமனாக இருக்குது? இது 4 காமனாக இருக்குது. 4q square plus q plus 1. அப்போது this is multiple of 4 means it is also divisible by 4. அப்போது இதில் ரிமைண்டர் இல்லை, 0வாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ரிமைண்டர் it leaves the remainder 1. ஸோ இது நம்ம சென்டென்ஸாக எழுதிக்கலாம். What is divisible by 4 and it leaves remainder 1. That's all. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்.